ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 181வது தலைப்பு. காப்பி முதலிய பானங்கள். சாதாரணமாக இப்படிப்பட்ட தள்ளுபடி வஸ்துக்களுக்குத்தான் புத்தியை பிடித்து வசப்படுத்தி வைத்துக் கொள்கிற சக்தி இருக்கிறது. அது இல்லாட்டா முடியாது என்று என்னமோ பைத்தியம் பிடித்த மாதிரி பண்ணி எந்த வேலையுமே ஓடாமல் இந்த மனோவலுவினாலேயே தலைவலி, அஜீரணம் என்றெல்லாம் இந்த வஸ்துக்கள் தான் உண்டாக்குகின்றன. அந்த வஸ்துவுக்கு இவன் அடிமையாகி விடுகிறான். அடிக்ட் என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒரு அளவு என்று நிறுத்தி கொள்ள முடியாமல் எப்போது பார்த்தாலும் அந்த சாமானுக்கே ஆசை ஏற்படுகிறது. குடிப்பழக்கம் உள்ளவன், புகையிலை மெல்லுகிறவன், அதையே ஊதுகிறவன், எல்லாரும் இப்படித்தான். அபின், கஞ்சா முதலான லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் இப்படி மனுஷனை அதே பைத்தியமாக அடிக்கிறவைதான். புத்தியை கெடுப்பதில் கள்ளு கஞ்சா அளவுக்கு போகாவிட்டாலும் அடிக்டாக அடிமைப்படுத்துகிற சக்தி காப்பி டீக்கும் இருப்பதால் தான் அவை உதவாது என்பது. போதையை உண்டு பண்ணுவது இன்டாக்சிகண்ட் என்று இவற்றை சொல்ல முடியாவிட்டாலும் நரம்பை ஊக்குவிக்கிறவை ஸ்டிமுலண்ட் என்பதால் தள்ளத்தான் வேண்டும். ஸ்டிமுலேட் பண்ணுவது அப்போதைக்கு கிளுகிளுப்பை தந்து உற்சாகப்படுத்தலாமானாலும் முடிவிலே இப்படி செயற்கையாக தூண்டப்பட்ட நரம்பு மண்டலம் பலகீனம்தான் அடையும். காப்பியில் இருக்கிற கஃபைன் விஷவஸ்துவே என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். டீயும் அனாச்சாரம்தான் என்றாலும் காப்பி போல அவ்வளவு மோசமில்லையாதலால் சுறுசுறுப்புக்கு ஏதாவது பானம் வேண்டத்தான் வேண்டும் என்கிறவர்கள் டீ வேண்டுமானாலும் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்படி சொன்னதால் பெரியவா டீ சாப்பிட சொல்றா என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. காப்பி டீ மாதிரி எதுவாவது இல்லாமல் முடியவே முடியாது என்று இருக்கிறவர்கள் டீ வேண்டுமானால் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு அதையும் படிப்படியாக விட வேண்டும். நல்ல வஸ்துவான பாலில் இந்த சாமான்களை கலந்து கெடுக்க வேண்டியதே இல்லை. அதிகாலையில் வெறும் பாலே சாப்பிடலாம். பகலில் மோராக்கி குடிக்கலாம். மோர் கஞ்சியாகவும் சாப்பிடலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.